அனாதிநாதரை எப்படி வழிபாடு பண்ணணும்? அனாதிநாதரை வழிபடுறதுனால நமக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும்? யோகத்திலையும் தவத்திலையும் இருக்கிறவங்களுக்கு பிறப்பு இறப்புங்கக்கூடிய சுழற்சியிலேருந்து விடுதலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாது இந்த மாய உலகத்தில் பொருளுக்காகவும் பொன்னிற்காகவும் நம்மளுடைய தேவைகளுக்காகவும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட தேவைகளையும் அவர் உங்களுக்கு பூர்த்தி செய்து கொடுப்பார். எப்படி அப்படிங்கும்போது பிரம்ம முகூர்த்தங்கக்கூடிய காலையில் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. நெய் தீபம் கிழக்கு பார்த்து அந்த தீபம் எரியறது போல அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். நீங்கள் வடக்கு திசை பார்த்து அமரணும். அமர்ந்து உங்களுடைய கைகளில் சின் அப்படிங்கக்கூடிய ஞான முத்திரை அல்லது ஆதி முத்திரையை நீங்கள் வச்சுக்கோங்க. மெதுவாக உங்களுடைய சுவாசத்தை மேல் நோக்கி இழுப்பணும். அப்படியே சுவாசத்தை எழுப்பி உங்களுடைய கவனத்தை அனாதிநாதரை நினச்சிக்கோங்க. உங்களுடைய பிருவ மத்தியில் ஒரு தீபம் எரிவது போல, ஒரு தீப ஒளி போல. ஏன்னா அவர் ஒளி ரூபமாக தான் பழைய பேருக்கு காட்சி கொடுப்பாரு. அதனால தான் அவரை ஜோதி ரூபத்தில் உங்களுடைய ஆக்ஞாங்கக்கூடிய பிருவ மத்தியில் கவனத்தை செலுத்தி அந்த உருவத்தில் அவரை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு ஓம் ஐம் சௌம் ஐயும் கிளியும் அநாதி நாதர் சித்தர் திருவடிகள் சரணம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் 27 முறையாவது குறைஞ்சது நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க. நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் பக்கத்தில் ஒரு பித்தளை சொம்புலையோ அல்லது ஏதோ ஒரு டம்ளரில் ஒரு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை நீங்கள் இந்த மந்திர ஜபத்தை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பிரார்த்தனை வச்சுருக்கீங்களோ அந்த பிரார்த்தனையை ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல அதிகபட்சம் 21 நாளிலேருந்து 30 நாளுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும், அனுபவிக்க முடியும். முயற்சி செய்து பாருங்கள். அனாதிநாத சித்தர் உங்கள் கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்கள்லையும் வெற்றியை கொடுப்பாரு.